ஆசைக்கு இணங்க மறுத்ததால் கொலை செய்து விடுவதாக பெண்ணை மிரட்டிய கும்பல். கணவர் குழந்தைகளுடன் பெண் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தலைவாசலை சேர்ந்தவர் பழனிசாமி. பால் லாரியில் டிரைவராக வேலை செய்து வரும் பழனிசாமி கடந்த 5 ஆண்டுகளாக ஓமலூர் அருகே உள்ள கே மூரூரில் தங்கி வேலைக்கு சென்று வந்தார். இவரது மனைவி சுமதி 3 குழந்தைகளுடன் அதே பகுதியில் குத்தக விவசாய நிலத்தில் வேலை செய்து வருகிறார். பழனிசாமி வேலைக்கு சென்ற பிறகு அதே பகுதியைச் சேர்ந்த 3 வாலிபர்கள் தனியாக இருந்த சுமதிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளனர். இதை தட்டி கேட்ட பழனிசாமியை அந்த கும்பல் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த சில நாட்களுக்கு முன் சுமதி தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த கும்பல் சுமதிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். காவல்துறையினரும் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் பாலியல் தொல்லையும் அதிகரிக்கவே மனமுடைந்த சுமதி கணவர் மற்றும் 3 குழந்தைகளுடன் பாதுகாப்பு கேட்டு தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். கிராம மக்கள் ஆதரவுடன் கணவர் மற்றும் குழந்தைகளுடன் பாதுகாப்பு கேட்டு காவல் நிலையத்தில் பெண் தஞ்சமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பப்ளிக் வாய்ஸ் செய்திகளுக்காக ஓமலூரிலிருந்து சேவியர்.